வணக்கம் நண்பர்களே, அனைவரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான கேள்வி, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வாழ்வின் அர்த்தம். வாழ்வின் அர்த்தம், இந்த வாழ்க்கை எதற்காக வாழணும், வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆனால் இதுக்கான ஒரு தீர்வு இல்லாமல் எல்லாருமே ஓடிட்டே இருப்போம், ஏதோ ஒரு நோக்கி ஓடிட்டே இருப்போம். அன்றாட உணவுக்காக, உறவுகளுக்கு சம்பாதிக்கணும், இல்லை நம்மளுக்கே சம்பாரித்து ஒரு சிலர் வந்து வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கு அப்படின்னு வாழ்ந்துருவாங்க. அதாவது எல்லா விதத்துலேயும் சந்தோஷமாக இருக்கணும். மது சூதுன்னு போகிறவங்க இருக்காங்க. சிலர் வந்து நல்லா சாப்பிட்றதுக்காக, சிலர் வந்து ஊர் சுற்றுறதுக்காக, சிலர் வந்து அதிகமாக குடிச்சிட்டு மயங்கி கிடக்காக, அப்படி சிலர் எனக்கு வேலையில் தான் எனக்கு வந்துட்டு அர்த்தம் வாழ்க்கை, என்னோடய வாழ்க்கையை வந்து நான் செய்யக்கூடிய வேலைக்காக அர்ப்பணிச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு சொல்லலாம். இது மாதிரி சிலர் வந்து சமூக சேவை செய்கிறதுக்காக இந்த மாதிரி தங்களே அர்ப்பணிச்சுக்கிறது வாழ்க்கை இருக்குது. அது வந்து இந்த கேள்வி வந்து ஆதிகாலம் முதல்ல எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். இதனால தான் பலரும் வந்து கடவுள் நம்பிக்கைன்ற ஒரு இதுக்கே வர்றாங்க. மத நம்பிக்கைன்ற ஒரு இது பார்த்திங்கன்னா, மத நம்பிக்கைன்னு ஒன்று வாழ்க்கையில் இருந்து எடுத்துகிட்டு பார்த்தோன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. அதில் வந்து ஒரு அர்த்தம் இல்லாமல் எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதுலேயும் நிறையா சமூக சீர்திருத்தவாதிகள்லாம் பார்த்திங்கன்னா, கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க கூட சமுதாயத்துக்காக நிறைய செஞ்சவங்களும் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு தந்தை பெரியார் கூட நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட சமூகத்துக்கு தங்களை அர்ப்பணிச்சுட்டு நிறைய செஞ்சுருக்காங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கணும்னு அர்த்தம் இல்லை, அவசியம் இல்லை. ஆமாம், இப்போது இந்த டாபிக் பற்றி பேசுகிறதுக்கு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு எழுத்தாளர்னு சொல்கிறவர் மனநல மருத்துவராக இருந்தவர். 2ஆம் உலகப் போகிறப்போ வந்து நாசி படைகளால் கைது செய்யப்பட்டு, அந்த நாசி படைகளால் துன்புறுத்தப்பட்டு அதிலிருந்து வெளிவந்து அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை இது பண்ணி எழுதினவர். அவர் பேர் தான் வந்து விக்டர் ஃப்ராங்கல் அப்படின்னு சொல்கிறவர். அவர் எழுதின புத்தகத்தின் பேர் தான் வந்து மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்ற ஒரு புக்கு. மனிதனின் வாழ்வின் அர்த்தத்துக்கான தேடல் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து அவர் எழுதியிருக்காரு. இது வந்து உலக அளவில் பல மில்லியன் கணக்கான பிரதிகளை வந்து வெளியான ஒரு புத்தகம், வாசிக்கப்பட்ட புத்தகம், அதிகமான வாசிக்கப்பட்ட புத்தகம். அதாவது இவர் உங்களுக்கு உலகப்போர் 2ஆம் உலகப்போர் எதனால் நடந்தது எல்லாம் தெரியும். ஹிட்லர் வந்து ஜெர்மனியில் வந்து சர்வாதிகாரியாக வர்றாரு. அவருக்கு வந்துட்டு எதிர் நாடுகளில் ஜப்பானையும் இத்தாலியை சேர்த்துட்டு 2ஆம் உலகப் போருக்குள்ளே நுழைகிறாரு. அவரோட முக்கியமான எதிரிகள்னு பார்த்திங்கன்னா யூத இன மக்கள், நாடோடிகள், தன்னை எதிர்க்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், இவங்களெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்காது. அதனால் அவங்களாம் அடித்து கொல்றாரு. அதை கொல்றது வந்து அதுவும் அவருக்கு சிறு வயதுலேருந்தே வந்து தன்னுடைய தந்தை வந்து ஒரு யூதராக இருந்ததுனால, தன்னுடைய தாய் தன்னையும் துன்புறுத்துவதனால அவர்களுக்கு இயற்கையாகவே வந்து ஒரு யூதர்கள் மேலே ஒரு வெறுப்பு வந்து அவருக்கு இருந்தது. அந்த வெறுப்பு வந்து அவர் மேலே வரும் வரைக்கும் அது வந்து மற்ற எல்லா யூத மக்கள் மேலேயும் அது திரும்பிச்சு. அதுக்கு மேலே ஐரோப்பாலேயும் வந்து பொதுவாகவே யூத மக்கள் மேலே ஒரு வெறுப்பு இருந்த காலம் அது. இப்போ வரலாறு பூர்வமாகவே வந்து அந்த வெறுப்பு இருந்துகிட்டே இருந்தது. அப்போது வந்து இவர் வந்து விக்டர் ஃப்ராங்கல் வந்து ஒரு யூதர். இவர் ஒரு மனநல மருத்துவராக பணியாற்றிட்டு வர்றாரு. இவர் வந்து அந்த மன தத்துவத்தில் வந்துட்டு புதுசாக வந்து பல கோட்பாடுகளை முன் வச்சு அதில் வந்து நிறைய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் வந்துட்டு ஹிட்லர் வந்து அவரை வந்து கைது செய்து சித்திரவதை முகாம்களில், அதாவது இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு சொல்கிறாங்கல்ல, அதில் கொண்டு போய் அடைச்சிடுறாரு. இப்போ அதில் வந்து அவர் எப்படி வந்து தன்னம்பிக்கை, அதாவது வாழ்வில் வந்து ஒரு குறிக்கோள் இருந்தால் எதையும் தாண்டி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மால் உயிர் வாழ்ந்து அதை விட்டு வெளியில் முடியும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். அதுக்கு வந்து வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தேவை. அது வந்து கான்சன்ட்ரேஷன் கேம்ப்லலாம் பார்த்திங்கன்னா அவங்க நினச்சபடி சாப்பாடு போட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை 2 துண்டு ப்ரெட்டு கிடைக்கிறதே கஷ்டமான வேலையாக இருந்தது. எல்லோரும் எலும்பு கூடுகள் மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பல படங்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, மனிதர்கள் வந்து வெறும் எலும்புக்கூடு மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு கொடுமைப்படுத்தி, அந்தளவுக்கு சாப்பாடு போடாமல், அதிகமாக வேலை வாங்கி, ஆடு மாடுகளை விட மோசமாக நடத்தப்பட்டு,
அவர்கள் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அனிமல்ஸ். அதாவது வந்து அவர்கள் மேலே வந்து புதுசா ஒரு மருந்தை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவங்க மேலே செலுத்தி அதை வந்து சோதிச்சு பார்க்குறது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் சேம்பர்ன்றது வந்து கூட்டம் கூட்டமாக ஒரு ரூம்குள்ளே அடைச்சி அவங்கள வந்துட்டு விஷ வாயு செலுத்தி கொல்றது, இந்த மாதிரிலாம் இருந்தது. அவர் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கொடுமைகள் வந்து நடந்தது தான் 2ஆம் உலகப் போர். அதில் வந்து இவர் வந்து என்ன ஒரு சொல்கிறாருன்னா, லோக தெரப்பி அப்படின்றது வந்து அவர் வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. அப்படின்னு என்னென்னா, வாழ்க்கையில் வந்து ஒரு குறிக்கோள் வேணும். நம்மளுக்குன்னு ஒரு அர்த்தம் தேடிக்கிட்டோம்னா நம்மளால் எந்த ஒரு சூழ்நிலையிலேருந்தும் வெளியில் வர முடியும் அப்படின்றத வந்து லோக தெரப்பி. அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவில் ஒரு எல்லைக்கு போல ஒரு மனுஷியை வந்துட்டு இல்லை இதுக்கப்புறமும் வாழ முடியும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டோன்னா அவங்களால அந்த துன்பமான நிலையிலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்றது தான் வந்து லோக தெரப்பி. அது பார்த்திங்கன்னா ஆன்ஹிடோனியான்னு சொல்லுவாங்க. ஆன்ஹிடோனியானா எதுலேயுமே இஷ்டம் இல்லாமல் போகிறது. ஏண்டா வாழ்க்கை அப்படின்னு வாழும்போது ஒரு விரக்தியில் போயிட்டு ஒரு வாழ்வை முடித்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் வர்ற பேர்களுக்கு இந்த லோக தெரப்பிங்கிறது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு வந்து இந்த புத்தகம் வந்து அதை பற்றி தான் போகுது ஃபுல்லாக. அது வந்து இது ஒரு ரியல் இன்சிடெண்ட். இது வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட்ன்றது இவருடைய உண்மையான வாழ்க்கை வரலாறு. அதாவது அவர் கூட இருக்கவங்கெல்லாம் செத்துக்கிட்டே இருக்காங்க, ஒருத்தராக சுட்டுறாங்க, இல்லை பசியில் சாகுறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவருக்கு வந்து தன்னுடைய கோட்பாடுகளை வந்து உலகத்துக்கு கொண்டு வரணுன்ற அந்த உத்வேகம் வந்து அவரை வந்து எப்படி வந்து சாவிலிருந்து மீட்டுட்டு வந்தது அப்படின்றது வந்து இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த புத்தகம் படித்து முடிக்கும்போது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு தன்னம்பிக்கை வரும். அதாவது வந்து வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கா இல்லையான்றதை விட வாழ்க்கைக்கு நாம் என்ன அர்த்தம் கொடுக்குறோமோ அதுதான் உண்மை. அது வந்து இப்போது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சொல்கிறது வந்து ப்ளஷர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்க்கையே வந்து ஒரு இன்பத்துக்கான ஒரு தேடல் தான். அதை வந்து அவரோட கோட்பாடு படி என்னென்னா, ஒரு குழந்தை வந்து பால் குடிக்கிறதுலேருந்து அது வளர்கிறது எல்லாமே வந்து பால் உணர்ச்சியினால தான் வந்து அது வளருது எல்லாமே இது பண்ணி சொல்கிறாங்க. அதாவது வந்து அந்த ப்ளஷர் பிரின்சிபல் அதுக்கு வந்து ஓரல், ஆனல், எடிப்பு, ஃபேலிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜாக வந்து பிரிக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கூட சேர்ந்து வேலை செஞ்சவர் வந்து கார்ல் யூங்கு. இவருக்கு முரண்பாடு ஏற்படுது. அவருமே வந்து ப்ளஷர் பிரின்சிபல் நிறையா அக்செப்ட் பண்ணுறாரு. அவருடைய புத்தகம் நான் ஒன்று வாசித்தேன், சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்துட்டு அதில் அதை பற்றி எழுதியிருக்கேன். அது என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட செக்ஷுவல் எனர்ஜியை வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது வந்து ரிப்ரெஷன் ஆர் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்ரெஷனுங்கிறது வந்து ஒரு சுய இன்ப பழக்கம்லாம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ரிப்ரெஷனுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அதே இது வந்து நீங்கள் அந்த பால் உணர்ச்சியை கட்டுப்படுத்தி அதை வந்து உங்களால் வேறு ஒரு வடிவமாக ஒரு ஒரு உதாரணத்துக்கு இசையாகவோ இல்லை வந்து அதை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸு விளையாட்டுலேயோ காமிக்கும் போது நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வருவீங்க. இதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, விளையாட்டு வீரர்கள்லாம் பார்த்திங்கன்னா 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் கூட அவங்க சீரியஸாக ட்ரெயின் பண்ணுற வரைக்கும் அவங்க செக்ஸ் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த செக்ஷுவல் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து சப்ளிமேட், அதை வந்து ஒரு நல்ல ஒரு விதமாக மாற்றுறாங்க. இந்த மாதிரி இதுதான் வந்து கார்ல் யூங் சொல்கிறாரு. கார்ல் யூங் வந்துட்டு அவருக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து அர்த்தத்தின் தேடலை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. அவர் சொல்கிறது என்னென்னா, மேன்ஸ் லைஃப் இஸ் அ குவெஸ்ட் ஃபார் மீனிங். அதாவது வாழ்க்கையின் தேடலே வந்து ஒரு அர்த்தத்தை தேடிய ஒரு தேடல் தான் அப்படின்றது வந்து கார்ல் யூங் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்லர் அப்படின்றவர் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பவர், அதிகாரத்தை தேடி தான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்றது அவர் சொல்கிறாரு. கடைசியில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, விக்டர் ஃப்ராங்க்ல் என்ன சொல்கிறாருன்னா, லோக தெரப்பி அப்படின்றது வந்து மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து மனிதன் வந்து நல்லா வாழ்வேன் அப்படின்ட்டு. இந்த புக்கு வந்து ரொம்ப நல்ல புக்கு, இதை வாசிச்சு பாருங்கள். அந்த புக்கு வந்து மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் பை விக்டர் ஃப்ராங்க்ல். இந்த புத்தகத்தை வந்து தமிழில் யாராவது மொழிபெயர்த்தால் நல்லாயிருக்கும். தமிழ் கூறும் நல்லுலகுக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் கட்டாயம் அவசியம். இதை யாராவது செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். மேலும் ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.